ஹாய் காய்ஸ், நீங்களாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்கள் டெய்லி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னும் யாரெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு என்ன நம்ம சமைக்கலான்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சாப் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் எறா சேர்த்துக்கோங்க. எறா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எறா இந்த மாதிரி வெந்த உடனே இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு கிளறிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்நீர் எடுத்துக்கோங்க வெதுண்டு. இப்போ இது அதில் இந்த மாதிரி வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். அதுக்காக நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி தண்ணி நம்மளுக்கு சேர்த்து நம்ம இந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பேன் மேலே இதை மாதிரி ஈவனாக எல்லாமே செப்பரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மொத்தமாகவும் போடலாம், மெலிசாகவும் போடலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ இது 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அரிசி மாவு அடை ரெடி. இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி தொட்டும் சாப்பிட்லாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக பிடிக்கும்.